வணக்கம். நம்முடைய திருவள்ளுவர் எல்லா விஷயமும் சொல்லியிருக்காருங்க. அதிலேயும் குறிப்பா அரசு எப்படி இயங்கணும் அப்படிங்கிறதுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாலயே அவர் சொன்னது ஆச்சரியமா இருக்குது. இதுல இறைமாட்சியில வரக்கூடிய ஒரு திருக்குறளத்தான் பட்ஜெட் தாக்கல் பண்ண போறப்பல்லாம் சொல்லுவாங்க. அதாவது புறநானூற்றுல ஏதாவது ஒரு பாட்டு எடுத்து சொல்லுவாங்க. இந்த திருக்குறள் என்ன அப்படின்னா, ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை என்ன அப்படிங்கிறாங்க. இயற்றலும், ஈட்டலும், காத்தலும், காத்த வகுத்தலும் வல்லதாம் அரசு. அதாவது ஒரு நாட்ல உற்பத்திய பெருக்கணும். அந்த பெருக்குன உற்பத்திக்கு ஏற்ப தொழில் முறைகள் மற்றவற்ற ஏற்படுத்தணும். எல்லாவற்றையும் காக்கின்ற அளவிற்கு அந்த அரசாங்கம் செயலுடையதாக இருக்கணும். இவ்வளவு சொல்றாரு. இது எல்லாத்துக்கும் என்ன வேணும் அப்படின்னு கேட்டா, இது எல்லாத்துக்கும் வருமானம் வேணும். ஒரு நாட்டினுடைய வருமானத்த வச்சு தான், அந்த நாட்டுடைய வளமை, செழுமை எல்லாம் சொல்லப்படுது. இப்ப இத எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, சமீபத்தில நம்முடைய இந்தியாவினுடைய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மிக சிறப்பான எல்லாருக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடிய, அவங்க வார்த்தையிலே சொல்றதா இருந்தா, இது ஒரு தீபாவளி போனஸ் அப்படின்னு மக்களுக்காக சொன்னாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டா, ஜிஎஸ்டி வரி குறைப்பு. அதுதான். ஜிஎஸ்டின்னா என்ன அப்படின்னா, குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ். பொருள்கள் மற்றும் சேவை தொடர்பான வரிகள். இப்ப இந்த ஜிஎஸ்டி வந்தபோது, இது இது செலுத்தப்படுற வேகம் அதெல்லாம் பார்த்து அரசாங்கத்தினுடைய வளர்ச்சி எல்லாம் பார்த்தோம் நம்ம. ஆனா பலர் என்ன முணுமுணுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா, "எப்பா எங்க போனாலும் ஜிஎஸ்டி கட்ட வேண்டியிருக்கே" அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில இந்த அறிவிப்பு வந்த உடனே இப்ப மகிழ்ச்சி அடையறதான்னு தெரியல. ஏன்னு தெரியுங்களா? இது என்னன்னு புரிஞ்சா தானே மகிழ்ச்சி அடைய முடியும். இப்ப நான் என்ன பண்ணேன் உடனே, என்னுடைய ஆடிட்டர் வணக்கத்திற்குரிய திரு ஜெகதீசன் அவர்கள். அவர்கள்ட்ட அவர் தேனியில இருக்கிறாரு. அவரு மதுரையில கூட ஆடிட்டர்களுடைய அந்த சங்கத்திற்கு தலைவராலாம் இருந்திருக்காரு. மிகச்சிறந்த குடும்ப நண்பர் அவர். அவர்ட்ட நான் இத பத்தி கேட்டேன். ஜிஎஸ்டிங்கிற இதுல இன்னைக்கு இந்த குறைச்சிருக்காங்களே, இதனால மக்களுக்கு என்ன லாபம்? இது எப்படி புரிஞ்சுக்கிற முடியும் அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் என்ன சொன்னாரு தெரியுங்களா? "இந்த பாருங்க, இன்னன்ன விஷயங்கள் எல்லாம் அ இதன் மூலமா நமக்கு கிடைக்க போதுங்க." அப்படின்னு சொன்ன உடனே, அ எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. ஏன்னா, நம்ம கார் வாங்குறோம், விக்கிறோம் அதெல்லாம் வேற விஷயம். முக்கியமா வாழ்வாதாரத்துக்குரிய பொருள்களுக்குரிய வரிகள்லாம் குறைஞ்சிருக்குங்கிறது மிகச் சிறப்பான ஒண்ணுங்க. அவரு குடுத்தத பாருங்களேன். ஆ இது என்னுடைய iPhone 16ங்க. இப்பதான் துபாயில வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா ஜிஎஸ்டி குறைச்ச பிறகு கூட வாங்கியிருக்கலாம். பரவால்ல. அவரு சொன்ன விஷயங்கள் என்ன அப்டின்னா, இப்போது 2 முக்கிய அடுக்குகளாக இந்த ஜிஎஸ்டி விகிதங்கள் சுருக்கப்பட்டுள்ளனன்னு சொல்றாரு. 5% மற்றும் 18%. அதே நேரத்தில மற்றும் லக்ஸரி பொருள்களுக்கு 40% புதிய கட்டுப்பாடு உள்ளதாம். இந்த மாற்றங்கள் எல்லாமே எப்ப இருந்து வருதுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறணும். செப்டம்பர் 22, 2025லிருந்து வருதுங்க. ஏன்னா நம்ம பாட்டுக்கு இன்னைக்கு இன்னைக்கு நாளைக்கு போய் கேட்டுட்டு இருக்கக்கூடாது. ஜிஎஸ்டி குறைஞ்சிருச்சுலான்னு. செப்டம்பர் 22 வந்த பிறகு தான் போடும். அதேபோல அத்தியாவசிய பொருட்கள்னு வர்றப்ப பேக்கேஜ்டு ஃபுட், டூத் பேஸ்ட்டு, சோப்பு, ஹேர் ஆயில் இது 5% இதுக்காக குறைச்சிருக்கிறாங்க ஜிஎஸ்டிய. இதுல முக்கியமா விவசாய உபகரணங்கள், நம்ம வேளாண்மைக்குரிய பொருள்கள், அதேபோல மருத்துவ பொருள்கள், இதெல்லாம் விலைய குறைச்சிருக்கிறாங்க. அதோட வாழ்க்கை காப்பீடுகள், இன்சூரன்ஸ் இருக்கு பாருங்க, அதனுடைய இதுலயும் மலிவு வசதி செய்யப்பட்டிருக்குங்க. குறிப்பா வாழ்க்கை மற்றும் சுகாதார காப்பீடுகள் மூலமாக வரி விலக்கு, நில் அதான் ஆச்சரியம். கார், மினி சாதனங்கள், கட்டடப் பொருள்கள் நிவாரணம்னு வர்றபோது, அதுல 28% அது 18%ஆ குறைக்கப்பட்டிருக்கு. எலக்ட்ரானிக் வாகனங்கள், ஈவி இதுலலாம் 5% நமக்கு குறைவா கிடைக்குமாம். சரி, பொதுமக்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு தான் சொல்றோமா? இப்ப ரொம்ப வசதியானவங்களுக்குலாம் ஒண்ணும் இல்லையான்னு கேட்டா, இது பாருங்களேன். இந்த அம் ஜிஎஸ்டி வரி குறைப்பினால, கியா போன்ற வாகனங்களுடைய விலை குறைய இருக்குங்கிறாங்க. நீங்க அதுக்காக நம்ம அது சுலபமா குடுத்துருவாங்கன்னு நெனச்சிட வேண்டாம். இருக்கிற விலையெல்லாம் குறையும்.
அதுக்காக. புதிய ஜிஎஸ்டி கட்டுப்பாடு காரணமா இந்தியாவில் மினி கூப்பர்களுடைய விலை 2.5 முதல் $2.3 லட்சம் வரை குறைந்துள்ளது. இதாங்க ஆச்சரியம். சரி, இப்போ மொத்தத்துல கேட்குறோம், இந்த ஜிஎஸ்டியில் என்னங்க லாபம் அப்படின்னு கேட்டா, பொருள்களுடைய விலை குறைஞ்சிருக்குதுங்க. வணிகத்தினுடைய செயல்பாடுகள் சுலபமாயிருக்குது. இதனால நுகர்வோருக்கு பயன்பாடும், உற்பத்தி செய்வோருக்கு வசதியும் கிடைச்சிருக்குது. நாட்டின் பொருளாதாரம் உயர்வதற்காக இது வழி செய்யப்பட்டிருக்குன்னு சொல்றப்ப நமக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க. இதெல்லாம் போக இப்ப நம்ம மது பிரியர்கள், அப்புறம் புகை பிடிக்கிறவங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் என்ன செய்வாங்க, எங்களுக்கு இந்த மாதிரிலாம் வசதி உண்டான்னு கேட்பாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு தர முடியாது. அதுக்கெல்லாம் விலை கூட்டியிருக்காங்க. விலை கூட்டியிருக்கிறது நல்லது. எதுக்காகன்னா, உங்க உடல் நலத்துக்காக. அதனால சிகரெட்டினுடைய விலை, மற்ற இந்த மது போன்றவற்றினுடைய விலையெல்லாம் குறைக்கப்படல, கூட்டப்பட்டிருக்கு. எதுக்காக? இதனால நம்முடைய நலன் பாதிக்கப்படக்கூடாதுன்னு அரசாங்கம் நினைக்குதுங்க. இந்த ஜிஎஸ்டியை பொறுத்த மட்டும் அத்தியாவசிய பொருள்களுடைய விலை குறைஞ்சிருக்கு. வாணிபத்தினுடைய இந்த செயல்பாடுகள் சுலபமாயிருக்கு. அதே போல நம்ம பயன்படுத்தக்கூடிய மற்ற பொருள்கள், அதாவது லக்ஸரி இதுகளில் கூட மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இவையெல்லாம் நாம் இந்த ஜிஎஸ்டியின் மூலமாக நாம் அடைய போகிற நன்மைகள்னு எங்கள் ஆடிட்டர் சொல்லியிருக்கிறாரு. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் பதிலுக்கு ஏதாவது யோசிச்சு, இல்லை நீங்கள் சொன்னதெல்லாம் கிடையாது வேறு அப்படின்னு சொன்னால் சொல்லுங்கள், நம்ம அதை பற்றி பேசிக்கிடுவோம். எப்படி பார்த்தாலுங்க, நாட்டில் நல்லது நடந்தால் வீட்லேயும் நல்லது நடக்குங்க. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்கள். உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்கள், அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய யூடியூப் சேனலில் சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.